ஒளியும் இருளும் சேர்ந்து போகாது. இருளும் இருளும் சேர்ந்து போகும், ஒளியும் ஒளியும் சேர்ந்து போகும், இருளும் ஒளியும் சேர்ந்து போகாது. இதுதான் பல இடங்களில் ப்ராப்ளம். இங்க கொஞ்சம் இருள் இருக்கும், இங்க கொஞ்சம் ஒளி இருக்கும். ஒளி எப்பொழுதும் அந்த இருளை மாற்ற ட்ரை பண்ணிட்டே இருக்கும், அது விட்டு கொடுக்காது. இந்த இருள் எப்பொழுதும் அதில் உள்ள ஒளியை கொஞ்சம் கூட ஒளி குறை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கா, ஒரு 1000 வாட்ஸுக்கு ஒரு 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 100 வாட்ஸை குறை, அப்பதான் சேர்ந்து போக முடியும் என்று சொல்லி இருள் சொல்றான். ஆனா ஒளியும் ஒளியும் சேர்ந்து போகும், இருளும் இருளும் சேர்ந்து போகும். இந்த ஒளியிடண்டை வந்தால் எந்த இருளையும் இந்த ஒளி நீக்குவார். சேர்ந்து போறதல்ல, அது அப்படியே மாற்றுகிறார். இப்போ கொஞ்சம் கறிக்கட்டை கொண்டு வருவான். ஒரு ஆசை, என்ன ஆசை? இந்த கறிக்கட்டையிட கலர் மாற்றணும். என்ன மாற்றணும்? கருப்பு கருப்பா இருக்கு. முன்னாலே எல்லாம் கறிக்கட்டை இடிச்சு கொஞ்சம் குருமிளகு கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு அதை வச்சு பல்லு விளக்கும். யாரெல்லாம் பல்லு விளக்கி இருக்கு? என்ன கறிக்கட்டை வச்சு பல்ல யாரெல்லாம் விளக்கி இருக்கு? ஆமா, முன்னாலே அதான் பல்லு விளக்குறது. பல்பொடி கோபால் பல்பொடி இறங்குறதுக்கு முன்னாலே அதான் பல்லு விளக்குறது. உமிக்கறி வச்சு பல்லு விளக்கு, கறி வச்சு பல்லு விளக்கு. ஆனா கரியிட கல்லர், கருப்பு கல்லர் மாறிக்கிட்ட என்ன செய்யணும்? ஒரு ஆளு சொல்லி, நீ எவ்வளோ கொண்டு வா, ஞானம் என்ற கருப்பு மாற்றி தருகிறேன். அவன் வேலை என்ன? ஆலையில் தீ கத்திச்சு இரும்புகள் உருக்குகள் வச்சு கத்தி அடிச்சு சாணம் செய்யறது. அது அப்படியே தீ கத்திட்டே இருக்கு. கொண்டு வந்தா கறி கட்டா நெருப்பில் போட்டு கொஞ்ச நேரம் அவன் ஆலையில் வச்சு ஊற்றியதும் கருத்தாய் கறிக்கட்டா சிவப்பு கலராய் மாறியதா இல்லையா? மாறிட்டு. அல்லாத சோப்பினால் கழுகியால் கலர் மாறாது. ஆமென். தொடச்சால் மாறாது. அது மாற்றக்கூடிய ஒரே பவர் நெருப்பில் அது போட்டத்தான் மாறும். அப்படியே எந்த கரியை நீக்கிற நெருப்பாக வந்த ஒருவர் தான் இயேசு. அவரோடு இணைந்து வாழ வாழ, அவரோடு சேர்ந்து வாழ வாழ இருள் விலகி ஒளியாய் மாறும். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய் ஒளியாய் வந்தார்.